வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தமிழில் தேடல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணக்கூடிய இண்டக்ஷன் ஸ்டவ்வில் இருக்க ப்ராப்ளத்தை நம்ம வீட்டில் எப்படி சரி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதில் மோஸ்ட்லி என்ன ப்ராப்ளம் வரும்னா, அந்த பட்டன் எல்லாமே அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறதே அந்த பட்டன் யூஸ் பண்ணி தான் கண்ட்ரோல் பண்ணுவோம். அது ஒர்க் ஆகலை. சம்டைம்ஸ் பட்டன் ஆன் பண்ணால் ஆன் ஆகாது, ஆன் ஆகிடுச்சுன்னா ஆஃப் ஆகாது. ஓகேங்களா? அந்த பட்டனை எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் பின்னாடி பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. இந்த மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ் வீட்டில் இருந்தால் மந்த்லி ஒன்ஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள். பின்னாடி இருக்க அந்த வெண்ட்டு பார்த்தீங்களா, அது வழியாக தான் அந்த ஃபேன் மூலிமா உள்ளே இருக்க ஹீட்டு வெளில போகும். இண்டக்ஷன் ஸ்டவோட ஹீட்டு ஃபுல்லாக வெளில போகும். அது அடிக்கடி ஒரு இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிவிடுங்க பக்காவாக. அது உங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் லாங் லைஃப் வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை இண்டக்ஷன் ஸ்டவ் ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்படி இண்டக்ஷன் ஸ்டவ்வை குப்பரை கோத்து போட்டுருங்க. பேக் சைடாக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஸ்டார் டிரைவர் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி ஸ்டார் டிரைவாக தான் இருக்கும். அந்த ஸ்டார் டிரைவர் எடுத்து 4லேருந்து 8 போல்டு ஸ்க்ரூ வரையும் இருக்கும், டிபெண்டிங் ஆன் யுவர் ஸ்டவ். அந்த 8 ஸ்க்ரூவையும் கேட்டினீங்கன்னா இந்த டாப் தனியாக வந்துடும். உள்ளே எடுத்திங்கன்னா உள்ளே நிறைய ஒயர்ஸ், போர்ட்ஸ், காயில்ஸ்லாம் இருக்கும். ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கேட்டுங்க. கொஞ்சம் ஹரிபரியாக கேட்டுன்னு சொல்லிவிட்டு ஸ்க்ரூவை உடச்சிக்கிறதோ இல்லை ஒயரை கட் பண்ணுறதோ அது மாதிரி எதாவது பண்ணிடாதீங்க. வேகமாக இழுத்திங்கன்னா உடஞ்சிடும், இல்லை கட் ஆகிடும் ஒயர் இருந்ததுன்னா. இன்னும் அதில் கொடுத்துருக்க ஒயர் எல்லாமே ரொம்ப மெல்லிசான ஒயராக கொடுத்துருப்பாங்க, எல்லாம் சால்ட்ரு பண்ணி வேறு இருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த பட்டன் போகிறதுக்கு காரணம் அதோடய லைஃப் போகிறது தாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5லேருந்து 6 தடவை யூஸ் பண்ணுறோன்னா 10லேருந்து 20 தடவை பட்டன் யூஸ் பண்ணுவோம். ஸோ எகைன் அண்ட் எகைன் ஆன் பண்ணுறதுனால ப்ளஸ் இந்த பால் ஏதாவது கொதிக்கும் போது தண்ணி தெறிக்கிறது, அது மாதிரி தெறித்து வாட்டர் உள்ளே போச்சுனாலும் மாய்ச்சர்னால இந்த பட்டன் போயிடுதுங்க. நான் இந்த பட்டனை 3ஆவது தடவை மாற்றுறேங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை கடையில் கொடுத்து மாற்றினேன். இந்த 2 பட்டன் மாற்றுறதுக்கு 2 நாள் ஆக்கிட்டு 350 ரூபா ஒரு பணம் வாங்கிட்டாங்க. 350 ரொம்ப டூ மச் தான். ஒரு பட்டன் 2 ரூபாய் 3 ரூபாய் தாங்க. அரை டசன் பட்டன் வாங்கினாக்கா 10 ரூபா 15 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணேன், நெக்ஸ்ட் டைம்லேருந்து நாமளே பண்ணிடலான்னு சொல்லி முடிவு பண்ணி போன தடவை நானே அந்த பட்டனை வாங்கி மாற்றிட்டேங்க. அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது, அது ஒர்க்கும் ஆச்சு. அதனால தான் இந்த தடவை பண்ணும்போது நம்மளே வீடியோ எடுத்து போட்டாங்க என்னன்னு சொல்லி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சுக்கோங்க எப்போதும் எலக்ட்ரானிக்ஸை க்ளீன் பண்ணும்போது. இல்லை ப்ளோயர் இருந்தால் ப்ளோயர் போட்டு கூட க்ளீன் பண்ணலாம். அந்த காப்பர் காயில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் ஹீட் ஆகும். நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் ப்ரொசீஜர் அதான், இண்டக்ஷன் காயில். இண்டக்ஷனில் அது காயில் ஹீட் பண்ணி கொடுக்கும். இந்த பக்கம் இருக்கிறது செராமிக் பேனல், ஹீட்டை கண்டக்ஷன் பண்ணுறதுக்கு. இந்த ப்ரஷ் க்ளீன் பண்ணுற இடம் தான் அந்த ஆன் ஆஃப் கண்ட்ரோல் வரக்கூடிய இடம். அதை முடிஞ்சால் அந்த ஒயரை கழட்டி கூட தனியாக எடுக்கலாங்க. ஒவ்வொரு ஸ்டவ்வில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். என்னோட இதில் கட்டுற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஒரு கிளிப் மாதிரி அமுக்குனிங்கன்னா தனியாக வந்துடும். தனியாக கட்டி வச்சுட்டு தனியாக கேட்டலாம். அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கீழே ஃபேன் இருக்கும். ஃபேன் கூட ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது ஒரு 12 to 24 வோல்ட் ஃபேனாக இருக்கும், டிசி ஃபேனாக இருக்கும். ஃபேனில் ரொம்ப அழுக்கு இருக்குங்க. அதை கூட நீங்கள் கட்டி பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு போடுங்க. இது மாதிரி கேட்டினீங்கன்னா. நீங்கள் கைட்டில் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அப்படியே ஓப்பனாக திருப்பி அந்த கீழே வெண்ட்டு, காற்று போகக்கூடிய வெண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதில் அடைச்சிட்டு இருக்க அழுக்க மட்டும் வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா ஸ்டவ் லாங் லைஃப் வரும். அந்த பட்டன் மேலே இருக்கு இல்லையா, பட்டன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கவங்களுக்கு அதான் ஒர்க் ஆகலை. ஸோ எந்தெந்த பட்டனை மாற்றணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. என்னோடதில் ஆன் ஆஃப் பட்டன் தான் முதல்ல மாற்றணும். இதுக்கு பின்னாடி 2-3 ஸ்க்ரூ இருக்கும். ஸ்க்ரூவை கேட்டிங்கன்னா அந்த பிசிபி மட்டும் தனியாக வந்துடும். சுவிட்ச் கண்ட்ரோல் பிசிபி இருக்கு இல்லையா, அது மட்டும் தனியாக வந்துடும். அதை தனியாக எடுத்துகிட்டு ஒன்று பார்த்து பொறுமையாக கேட்டுங்க. கிளி கற்றுதுங்க, நம்ம வீட்டில் வளர்க்குற கிளி தான், என்னாச்சு தெரில. ஸ்க்ரூவை கேட்டிங்கன்னா அழகாக அந்த பிசிபி வெளியில் வந்துடும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த பிசிபி கூட லைட்டாக க்ளீன் பண்ணலாம். ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு எந்த பட்டன்ஸ்லாம் ஒர்க் ஆகலையோ அது பட்டன் பேக் சைடு லைட்டாக கிளிப் மாதிரி இருக்கும்.
ஸோ நீங்கள் சால்ட்ரைன் ஆன் பண்ணிவிட்டு அந்த லைட்டாக ஹீட் பண்ணி அந்த அங்கே இருக்க இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அந்த பின்னோட எல் மாதிரி வளைச்சிருப்பாங்க, அந்த வளைச்சதையும் நீக்கி விட்டுட்டு ஒன்று ஒன்றா பொறுமையாக கேட்டணுங்க. என்ன தான் நம்ம கேட்டுறோம், எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி உள்ளெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது. கேட்டும் போது உள்ளே பக்காவாக க்ளீன் பண்ணிவிடுங்க. இது நம்ம டெய்லி இல்லை மாதமாக கேட்டி ஓப்பன் பண்ண போல கிடையாது. இங்கே எப்படியும் ஒன்ஸ் மாற்றினீங்கன்னா ஒரு வருஷம் ஆகிடும் பட்டன் திரும்ப ப்ராப்ளம் ஆகிறதுக்கு. யூசேஜை பொறுத்து 6 மாதத்துக்கு மேலே கூட வரலாம், இல்லை ஒரு வருஷத்துக்கு மேலே கூட வரலாம். ஓகேங்களா? பக்காவாக க்ளீன் பண்ணிவிடுங்க. அந்த மேலே ஒரு லேயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது பட்டன் ப்ரெஸ் பண்ணணுங்க அப்படிங்கிறதுக்காக. மோஸ்ட்லி அந்த ஸ்டவ்வில் வந்து அந்த மேலே கொடுத்துருக்க லேயர் கூட டேமேஜ் ஆகிடும். அந்த மாதிரி லேயர் டேமேஜ் ஆகி ஓட்டை ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. நல்லா செல்லோ டேப் இருக்கும் வீட்டில், அதை ஒரு 2-3 லேயர் அது மேலே ஒட்டி விட்டிங்கன்னா, தண்ணி உள்ளே போக அதெல்லாம் ஒட்டிட்டிங்கன்னா சேஃப்டியாக இருக்குங்க. அதை தான் நானும் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், வாங்கிட்டு வந்துட்டேன். ஆல்ரெடி வாங்கிட்டு லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணிவிட்டு மீதி தான் இந்த கவரில் இருக்குது. சொன்னேன் இல்லையா, நான் 1/2 டசன் உங்கள்கிட்ட வாங்கிட்டேன்னு. இல்லை போன தடவை 3 பட்டனோ 2 பட்டனோ மாற்றினேன். இப்போ ஒரு பட்டன் தான் மாற்ற வேண்டியதாக இருக்குது. அதாவது ஆன் ஆஃப் பட்டனும் மெனு பட்டனும். மோஸ்ட்லி இது 2 தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் அது 2 போய்டும். சம்டைம்ஸ் இந்த ப்ளஸ் மைனஸ் இருக்குது இல்லைங்களா, அது கூட போய்டும். போன தடவை மாற்றும்போது நான் எல்லாமே மாற்றினேன். இந்த தடவை ஆன் ஆஃப் பட்டன் மட்டும்தாங்கிறதுனால அந்த ஒரு பட்டன் நம்ம ஏற்கனவே வாங்கிட்டு மீதி இருக்கிறது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சால்ட்ரைன் பாருங்கள், இது வந்து இந்த சால்ட்ரைன் வாங்கி 15 வருஷம் ஆகுது. இன்னும் யூஸ் ஆகிட்டுருக்கு எனக்கு. நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதில்ல, இருந்தாலும் யூஸ் ஆகுது. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், உள்ளுக்குள்ளே காயில் சைடு நான் சொன்னேன் இல்லையா, எல்லாம் க்ளீன் பண்ணணும்னு. இப்படி தாங்க க்ளீன் பண்ணணும். நல்லா பொறுமையாக பக்காவை துவைச்சி எடுத்துங்க. போர்டு ஃபுல்லாக உள்ள ஸ்டவ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அடுத்து போர்டு க்ளீன் பண்ணணுங்க. போர்டையும் அதே மாதிரி ப்ரெஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அயன் சூடாகிருக்கும். அயன் சூடானோடனே அந்த லெட்டில் வச்சுட்டு பழைய லெட்டை எடுத்துகிட்டு அது பெண்டு அந்த பட்டனோட பெண்டு வந்து லைட்டாக வளைச்சி விட்ருப்பாங்க. அதை நிமித்திட்டு இந்த பக்கம் லைட்டாக இழுத்திங்கன்னா வந்துடும். 4 கார்னர்லேயும் 4 பின்னு மாதிரி இருக்கும். ஸோ அதில் தான் அந்த கான்டாக்டும் போகும், ஆன் ஆஃப் கான்டாக்டும் போகும், கான்டாக்ட் சுவிட்சு கூட பவர் சப்ளையும் போகும். ஸோ டைரெக்ஷன்லாம் முக்கியம் இல்லைங்க. அந்த பட்டனை இந்த பக்கம் வைக்கணும், அப்படி வைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. எப்படி வச்சாலும் ஒர்க் ஆகும். ஸோ வச்சுட்டு சால்ட்ரிங் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக கேட்டும்போது போர்டில் இருக்க மற்ற ஒயரிங்கோ டேமேஜ் பண்ணாத மாதிரி கேட்டணும். கொஞ்சம் டக்குன்னு ஈஸியாக இருக்காது. மற்ற இதெல்லாம் ஒயரை சால்டர் பண்ணி எடுக்கிற மாதிரி ஈஸியாக இருக்காது. புதுசாக பண்ணவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நானும் ரொம்ப பண்ணுறதில்ல, இருந்தாலும் கொஞ்சம் தைரியமாக கை வச்சு பண்ணிட்டேன். இன்னும் டேமேஜ் ஆகிற அளவுக்கு அதில் பெரிய காம்ப்ளிகேஷனும் இருக்காதுங்க. ஈஸியாக பண்ணிடலாம். பண்ணிவிட்டு புதுசாக எடுத்து வச்சு அதே மாதிரி வச்சு அந்த கார்னர் லைட்டாக அந்த என்ன சொல்லுவீங்க 4 பின்னையும் கரெக்டாக மாட்டிட்டு பின்னை போர்டில் டைட்டாக பிடிக்கிற மாதிரி லைட்டாக வளைச்சி அமுத்தி விட்டுட்டு அப்படியே திரும்ப சால்டர் பண்ணிட வேண்டியதாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கலாம், பட் க்ளோஸ்அப்பில் எடுக்க மறந்துட்டேன். அதாங்க, சிம்பிள் தாங்க. 2 பட்டன், ஒரு பட்டனை கேட்டிட்டு அதே மாதிரி அந்த இடத்துல பட்டனை வச்சு ரீப்ளேஸ் பண்ணி சால்ட்ரிங் பண்ணிட வேண்டியதான்.
இந்த பட்டன் எங்கே வாங்குறதுன்னு யோசிக்காதீங்க, எலக்ட்ரானிக் ஷாப்பில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். பாருங்கள், பழசை தூக்கி போட்டு புதுசு மாட்ட வேண்டியதுதான். இதுக்கு நீங்கள் கடைக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா காலையில் கொடுத்தீங்கன்னா சாயந்தரம் வா, நாளைக்கு வான்னு சொல்லுவாங்க, இழுக்கடிப்பாங்க. ப்ளஸ் அந்த இது 10 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஓப்பன் பண்ணி இதெல்லாம் பார்த்து செக் பண்ணி வைக்கிறதுக்கு 100 ரூபாலேருந்து 200 வரையும் கேட்பாங்க. அது அவங்க கூலி தானே, வேறு என்னங்க பண்ணுவாங்க அவங்களும். இப்போ நிறையா அவங்களுக்கும் பிஸ்னஸ் எல்லாம் ஒன்றும் போகிறதில்ல. யாருமே இப்போ டிவி ரேடியோலாம் ரெடி பண்ணுறது கிடையாது, அப்படி தூக்கி தூக்கி போட்டுருவோம். கரெக்டு தானே? அப்புறம் அவங்களும் பொழப்பு இப்படி தான் ஓட்டுவாங்க. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தை இப்போ யாரும் ரிப்பேர் பண்ணுறதில்ல, ரிப்பேர் பண்ணுற மாதிரியும் வர்றதில்லை. எல்லாமே ஒரு போர்டுக்குள்ளேயே வச்சு கொடுத்துட்றாங்க. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இன்டகிரேட்டட் சர்க்யூட் போர்டு, கெப்பாசிட்டரு, ரெசிஸ்டரு, இண்டக்ஷன் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே போர்டுக்குள்ளேயே வச்சிடுறாங்க இப்போதைக்கு. இப்போ வர சிஸ்டத்துலலாம் பார்த்திங்கன்னா ரேமே போர்டில் வச்சிடுறாங்க. முன்னாடிலாம் ரேமை கேட்டி மாட்டுவோம், இப்போ ரேம் கூட போர்ட்லேயே வச்சிடுறாங்க. இன்பில்டாக வந்துடுது அந்த சிப்பெல்லாம். ஸோ தட் அந்த ரேமை கேட்டி மாற்ற முடியாது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இது மொத்தமாக எனக்கு கேட்டி மாற்றத்துக்கு ஒரு 1/2 hour மேலே ஆயிடுச்சுங்க. 1/2 hourலேருந்து 45 minutes ஆயிடுச்சு. நீங்கள் புதுசாக பண்ணிங்கன்னா இதேமாதிரி 1/2 hour 45 minutes, இல்லை ரொம்ப பொறுமையாக பண்ணிங்கன்னா, என்னை விட பொறுமையாக பண்ணிங்கன்னா 1 hour கூட ஆகலாம். நல்லா சால்ட்ரிங்லாம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுறவங்கலாம் 10 to 15 minutes கூட முடிச்சிடலாங்க. துடைக்கிற வேலை தான் ரொம்ப நேரம். என்னோடய இதுலேயே பார்த்தீங்கன்னா துடைக்கிறதுக்கே ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அவ்வளோ வழக்கு வந்தது. அதுதான் வேலை முடிஞ்சிச்சு. அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் போர்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, அந்த சொன்னேன் இல்லையா, அந்த டேப் வச்சு ஒட்டிட்டா பார்த்தீங்களா, டேப்பு ஆல்ரெடி செலோ டேப் ஒட்டியிருக்காங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ புதுசாக டேப் போடணும். ஏன்னா அந்த ஒவ்வொருத்தரையும் நம்ம சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணும்போது அந்த பட்டனில் அமுத்தி பட்டன் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, அதில் அந்த மேலே கொடுத்துருக்க பிவிசி லேயர் வந்து டேமேஜ் ஆகிடுது. சப்போஸ் தண்ணி வச்சு தொடங்கிறீங்க, இல்லை பால் பொங்கி ஊற்றுது, அந்த மாதிரி டயத்தில் அது உள்ளே போய்ட்டு போர்டை கூட சம்டைம்ஸ் டேமேஜ் பண்ணிவிடுங்க. ஸோ அதனால தான் நான் டேப் போட்ட சொன்னேன். டேப் போட்டு சொன்னது 2 பாயிண்ட்டு. ஒன்று, அது ப்ரொடக்ஷனாக இருக்கும். இன்னொன்று, இந்த தண்ணி கிண்ணிலாம் உள்ளே போகாது. சப்போஸ் ஏதாவது ஷாக் அடிக்கிற மாதிரி இருந்தால் கூட நம்ம கையில் சீக்கிரம் ஷாக் அடிக்காது. ஸோ அதுக்கு தான் அந்த பிவிசி செலோ டேப், அதாவது கிளியர் டேப் போட்டுங்க. கிளியர் டேப் போட்டுனீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த கொலின் போட்டு துடைச்சிருக்கேன். அந்த பால் கரை, தண்ணி கரை, கையில் வைக்கிற பிசு கரையெல்லாம் போகாமல் இருந்தாலும் நான் கொலின் போட்டு தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். அதான் கொலினை காட்டினேன், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா அந்த மாதிரி ஒரு ஃபைபர் கிளாத் வச்சு வச்சிங்கன்னா நீட்டாகிடும். வாரம் வெள்ளிக்கிழமை வீடு கழுவும்போது, அடுப்பங்கள்லாம் கழுவும்போது இதையும் தொடச்சி வச்சிட்டிங்கன்னா கூட வீட்டில் இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃப் யார் இந்த சமையல் பண்ணுறீங்களோ க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், போர்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். திரும்பவும் டஸ்ட்லாம் தொடச்சிட்டு ஃபஸ்ட்டு போர்டை வந்து இந்த இண்டக்ஷனோட டாப்பில் வச்சு ஸ்க்ரூ பண்ணிடணும். அப்படி நம்ம கேட்ட மாதிரி ஸ்க்ரூ இருக்கும். அதை கேட்டின ஸ்க்ரூவெல்லாம் கரெக்டாக எந்தெந்த இடத்துல கேட்டிங்கில் பொசிஷன் பார்த்து வச்சு அழகாக ஸ்க்ரூ பண்ணிவிட்டு பேனலில் போட்டுற வேண்டியதாங்க. ஒயர் கனெக்ஷன் கொடுத்துட்டு அவ்வளோதான். அதெல்லாம் கரெக்டாக மாட்டினதுக்கப்புறம் இந்த ஒயர் எடுத்து கீழே இருக்க மெயின் மதர் போர்டு கனெக்ஷன் கொடுக்கணும், பவர் கூட. அது கொடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தாங்க இருந்தது. எனக்கு ஏற்றும்போது ஈஸியாக வந்துடுச்சு. மாட்டும்போது கொஞ்சம், அதாவது பின்னு கரெக்டாக உட்காரணும், அதில் நமக்கு பிடிக்கிறதுக்கு மாட்டம் வராது. ரெகுலராக பண்ணுறவங்க தான் இப்படி இழுத்து இப்படி போட்டால் பண்ணுறோன்னு தெரியும். இது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் கரெக்டான பொசிஷன் பார்த்து வச்சு பட்டன் மாதிரி தான் டக்குனு போய் உட்காந்துரும், அவ்வளோதான், மாட்டிக்கிச்சு. அப்புறம் ஸோ பயப்படாமல் பண்ணுங்கள், அவ்வளோதான். நம்ம திருப்பி போட்டு ஸ்க்ரூ பண்ணி வேலையை முடிக்க வேண்டியதான். ஸோ அப்படி க்ளோஸ் பண்ணும்போது கரெக்டாக பொசிஷன் பார்த்து வைங்க. ஒயர் ஏதாவது வெளியில் தெரியாமல் இருக்க மாதிரி வச்சு உள்ளே வச்சுட்டு
நம்ம ஏற்கனவே கேட்டேன் எல்லா ஸ்க்ரூவையும் போட்டு வச்சுருங்க. எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள் இந்த பக்கம், அவ்வளோ அழுக்கு இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்க்குள்ளே இருந்தது தான். நான் வந்து கீழே டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே துணியை போட்டால் மேலே வச்சுருக்கேன். பட் ஒன்றும் ஆகாது. ஸ்க்ரூ பண்ணிவிடுங்க எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கேர்ஃபுல்லாக.